வணக்கம் உறவுகளே. மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் பண்ணும்போது எல்லார் வீட்லேயுமே கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. தேடுவோம், நம்மளே வச்சுருப்போம், நம்மளே தேடுவோம். அதனால் பாருங்கள், நான் மஞ்சத்தூள், கடுகு, கருப்புளுந்து, கடலைப்பருப்பு, அதுக்குள்ளே இது கருவேப்பிலை பாருங்கள், வடச்சட்டியில் சும்மா சூடு பண்ணி போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அப்படி பசுமை மாறாமல் இருக்குது. இதை தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜு திறந்து எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதில்லை. சாம்பார் தூள் அளவளவாக 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். வாசம் போயிடும் நம்ம திறந்து மூடும்போது. இதில் வெந்தயம், அதுக்குள்ளேயே வரமிளகாய் போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு எதுக்காவது வேணும்னா நான் கிள்ளி போட்டு வச்சுருவேன். இன்றைக்கி கிள்ளி போடாமல் வச்சுருக்கிறேன். கிள்ளிட்டு விதையெல்லாம் ஊற்றிட்டு போட்டுட்டோம்னா தாளிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். சீரகம் இல்லாத உணவு எதுவுமே கிடையாது. சீரகம் அகத்தை சீர் பண்ணுறது. அதனால் சீரகம் எதுக்குமே எல்லாத்துக்குமே சேர்த்திக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு பருப்பு போட்டு வச்சுருக்குது. என்னென்னா வெறுங்கடுகு வைக்கக்கூடாது. மஞ்சத்தூள் நாங்கள் சேல் பண்ணுறோம். இது கட்டை வாங்கி அரைக்கிறது. கட்டையே தான் நம்ம மஞ்சள் கட்டை வச்சு அரைக்கிறது. அதே மாதிரி கருவேப்பிலையுமே கழுவி காய போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெந்தயம் வெந்தயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெந்தயம் சேர்த்துங்க, சீரகம் சேர்த்துங்க. இதில் இருக்கிறது எல்லாமே மெடிசன் தான். கடுகு மட்டும் அளவாக சேர்த்துனோம்னா சரி. காலையில் தேடாமல் டென்ஷன் இல்லாமல் செஞ்சுக்கலாம். இது பெருங்காயப்பொடி. பெருங்காயப்பொடி நான் கட்டி பெருங்காயம் வாங்கி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன இதில் வச்சுக்குவேன் பக்கத்துலேயே. அப்புறம் இந்துப்பு பார்த்திங்கன்னா இதுவும் பக்கத்தில் வச்சுக்குவேன். புளி ஊற வச்சு வடித்து கொதிக்க வச்சுரு உப்பு போட்டு கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். புளி மட்டும் அப்பப்போ எடுத்துக்குவேன். பாருங்கள், கருவேப்பிலை கழுவி காய போட்டு இப்போ சும்மா வச்சுருக்கேன். இன்னும் கழுவி காய போட்டு வச்சுட்டு நல்லா ஈரம் போனோன்னே லைட்டாக வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா சாம்பார், ரசம், பொரியல் எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். நூடுல்ஸ் எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஆப்பத்தில், தோசையில், இட்லி மாவில், கொழுக்கட்டையில், சந்தகையில் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடி ரொம்ப நல்லது. கரோட்டின் அதில் இருக்குது. கருவேப்பிலை வாய்ப்புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பச்சை தலையவே மென்னுட்டுருக்கலாம். நம்ம சும்மா இருக்கும்போது வேப்பந்தலை, கருவேப்பிலை, புதினா, கற்பூரவள்ளி இலை இதெல்லாம் மென்னோம்னா ரொம்ப நல்லது. மென்று சாப்பிட்டோம்னா இதை பவுட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.